டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஜிகே கொஷின். பின்வரும் கூற்றுகளில் தாமஸ் மொன்ரோ குறித்து எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். ஆப்ஷன் 2 வந்து திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார். ஆப்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செய்தார். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி, 3வது தப்பு. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள, இவர் தான் தாமஸ் மொன்ரோ, சரிங்களா. இவர் வந்து சென்னை மாகாண ஆளுநராக 1820 முதல் 1827 வரைக்கும் பணியாற்றுகிறாரு. ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரில் வந்து பிறக்கிறாரு. 1827 காலரா நோயால் பட்டிகொண்டா அப்படிங்கிற ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் வந்து விவசாயிகளிடம் வந்து காட்டிய பரிவு காரணமாக இப்போவும் தமிழக மக்கள் வந்து இவர் மேலே வந்து மரியாதை வச்சுருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து மன்ரோப்பர் அப்படின்னு பேர் வந்து வைக்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது ரயத்வாரி முறை 1820 வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அலெக்சாண்டர் ரீட் அப்படிங்கிறவரோட இணைஞ்சு இம்முறையை வந்து உருவாக்குறாரு. 1820 வந்து சென்னை மாகாண ஆளுநராக பதவியேற்றதும் இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் விரிவுபடுத்துகிறாரு. ஜமீன்தாரர்களுடைய ஒடுக்குமுறையை தவிர்க்கும் வகையில் நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களான விவசாயிகளிடம் நேரடி தொடர்பு வச்சுக்கிறாரு. நன்சை நிலத்துக்கு 60%, புன்சை நிலத்துக்கு 50% வரைக்கும் வரி வசூலிக்கிறாங்க. கல்வி கணக்கெடுப்பு 1822 சென்னை மாகாணத்தில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிலை குறித்து விரிவான கணக்கெடுப்பை நடத்தின வந்து தாமஸ் மொன்ரோ தான். அது மட்டும் இல்லாமல் 1826 மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் புதிய பள்ளிகள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அந்த பதவிக்கும் மாவட்ட நிர்வாக முறையையும் வலுப்படுத்தியில் வந்து தாமஸ் மொன்ரோக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து திருப்பதி ஏழுமலையான் பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அது என்னென்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து ஒரு பொங்கல் பிரசாதம் வழங்குவதற்காக ஒரு பெரிய பாத்திரத்தை, வெண்கல கலையத்தை வந்து தாமஸ் மொன்ரோ வந்து கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பாத்திரம் வந்து இப்பவும் வச்சுருக்கிறாங்க, மன்ரோ கங்காளம் அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்தது வந்து வெள்ளி, அதாவது நாணயத்தை வந்து பக்கோடா அப்படிங்கிற நாணயத்தை வந்து வெள்ளி ரூபாயா மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வந்து யாருக்கு இருக்குன்னா வில்லியம் பெண்டிங்க்கு தான் இருக்கும். அதனால தான் அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தாமஸ் மொன்ரோக்கு போகாது. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸோ மச்.